தூத்துக்குடியில் 16,000 கோடி செலவில் அமையவிருக்கும் வின்ஃபாஸ்ட் ஆலைக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சென்னையில் நடத்திய தமிழ்நாடு உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 6 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகளானது ஈர்க்கப்பட்டது. இவற்றில் மிகவும் முக்கியமாக தென் மாவட்டத்தில் தூத்துக்குடியில் வியட்நாமை சேர்ந்த ஒரு வின்ஃபாஸ்ட் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பதாக தெரிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த உற்பத்தி தொழிற்சாலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த பிப்ரவரி மாதம் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து முதல் கட்டமாக கட்டுமான பணிகளை மேற்கொள்ள இந்த ஆலையானது சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்தது. அதன்படி முதல் கட்டமாக 1119 கோடி செலவில் 114 ஏக்கரில் இந்த தொழிற்சாலையானது அமைய உள்ளது. முதல் கட்டமாக ஆண்டுக்கு 50,000 வாகனங்கள் உற்பத்தி செய்யும் வகையில் தொழிற்சாலையானது அமைய உள்ளது. இந்நிலையில் இந்த விண்ணப்பத்தை பரிசீலித்த தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் இந்த நிறுவனத்தின் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஒரு நிறுவனம் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் முதல் கட்டமாக சுற்றுச்சூழல் அனுமதி பெற வேண்டும். அதனைத் தொடர்ந்துதான் அந்த கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். தற்போது இந்த ஆலையை கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்துள்ளதால் விரைவில் இந்த ஆலைக்கான கட்டுமான பணிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.